முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பல கைது. யாழில் அனர்த்த நிவாரண பெயர் பட்டியல் பார்வைக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் முக்கிய அறிவிப்பு. சட்ட சிக்கலுக்குள் நந்தன குணதிலக்கம் மற்றும் கம்மன்பில தீவிரமடையும் விசாரணை. முத்தியன்கட்டு குளத்திலிருந்து வெளிவந்த தொல்பொருள் அடையாளங்கள். கையிட்டி மக்களை தவறாக வழிநடத்தும் அர்ச்சுனா எம்பி எழுந்துள்ள குற்றச்சாட்டு. மலையக மக்களுக்கு வடக்கு கிழக்கில் நிலம் மனம் திறக்கும் சுமந்திரன். இந்திய மீனவர்களின் சட்டவிரோத அத்துமீறலை கட்டுப்படுத்த கோரி யாழில் போராட்டம். இந்திய மீனவர்களின் சட்டவிரோத அத்துமீறலை கட்டுப்படுத்த கோரி இன்று யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. இன்று காலை யாழ் மாவட்ட மீனவர்கள் ஒன்றிணைந்து முன்னெடுத்த குறித்த போராட்டம் பண்ணை பகுதியில் உள்ள கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அலுவலகத்தின் முன்னால் இருந்து பேரணியாக ஆரம்பமாகி மாவட்ட செயலகம் வரை சென்றடைந்தது. இதன்போது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. அத்தோடு இந்திய துணை தூதரகம், வடக்கு மாகாண ஆளுநர், கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்களம் ஆகியவற்றிலும் மீனவர்களால் மகஜர் கையளிக்கப்பட்டது. சிவப்பு ரால் பட போகிறது. அந்த ராலை முற்றுகையிட்டு அடித்துக் கொண்டிருக்கிறான். கடல் படை வந்து பார்த்து கொண்டிருக்கிறது. பெத்திரக்கேணி கடற்படை நவீன தளத்தில் சகல ரேடர் வசதியோட கடற்படை பார்த்து கொண்டிருக்க கடற்படை இந்த பாதுகாப்போட செய்து கொண்டிருக்கின்றான். தயவு இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களே, கடத்தொழில் அமைச்சரே, இந்த தமிழ் மக்களை நீங்கள் வாழ விடுங்கள். உங்கள் அரசியல் நோக்கத்துக்காக எம்மை பலிக்கடாயாக்க வேண்டாம். இது வடமாகாண யாழ் மாவட்ட மீனவர்கள் மீனவ சமூகங்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட இது ஒரு சாம்பிளான ஒரு ஆரம்ப ஆர்ப்பாட்டம். இதுக்கு கடத்தொழில் அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரி நடவடிக்கை எடுக்க தவறிலே வட யாழ் மாவட்டத்தில் சகல பிரதேசங்களை முற்றுகையிட்டு தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்துவோம் என்பதை ஆழத்தரமாக இந்த மீனவ சமூகங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பருத்தித்துறை நகர கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் வடமராட்சிக்கு ஒருங்கிணைப்பு செய்து இந்த மக்களை கூட்டி எங்களுடைய இணைப்பிலே தான் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். அதன்படி நாங்கள் தீவகம் மற்றும் வடமராட்சி கிழக்கு மேற்கு அனைத்து சங்க தலைவர்கள் செயலாளர்கள் அவருடைய மக்களை கூட்டி வந்து இழப்புள்ள மக்களை இந்த இடத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி சேர்க்கும் வண்ணத்திலே இந்த இடத்திலே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் அரசாங்கத்தோடு பயணிக்கிறவர்கள். ஆனாலும் கூட இது மக்களோடு இணைந்ததற்கான காரணம் இன்றைய நாளிலே நிவாரணங்களின் மூலம் மக்களை எந்தவித கொண்டும் வளர்ச்சி பாதையிலே செல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு சங்கமானது ஒரு கிழமையிலே ஒரு சங்கத்தின் அங்கத்துவத்தில் 250 பேர் அங்கத்தவர்கள் இருந்தாலும் அந்த அங்கத்தவர்களில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட 15 தொடக்கம் 20 லட்சம் ரூபா வகையான ஒரு கிழமையிலே அவர்கள் இழக்கின்றார்கள். அந்த ஒரு ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய 20 ஒரு சங்கத்துக்கே 20 லட்சம் அளவிலே இழப்பீடுகள் என்றால் சிந்தித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 100க்கும் 200க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கிறது. அப்போ ஒரு வருடத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தீர்களா இருந்தால் எங்களுடைய வடபகுதி முழுவதும் இதிலேயே மண்ணாக போகின்றது. இதுதான் உண்மை. இதை நாங்கள் இந்திய அரசாங்கத்திற்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இது நீங்கள் இதை தடுக்கிற வண்ணத்திலே தொற்றக்கூடிய உறவுகள் என்பதை பேக்காட்டிக் கொண்டு எங்களை தினம் ஊனமாக பிச்சு தின்கிறீர்கள். இதுதான் உண்மை. தமிழர்கள் என்ற ஒரு தூக்கத்தையும் தூண்டுதலையும் கொடுத்து எங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய மீனவர்களை நடு ரோட்டிலே கொண்டு வந்து இன்றைக்கு நிறுத்தியிருக்கிறீர்கள். இது நீங்கள் நினைத்திருந்தால், நீங்கள் சர்வதேசம் என்று சொல்லிக் கொண்டு நிற்கிறீர்கள். நீங்கள் நினைத்திருந்தால் இதை எப்போவே நிப்பாட்டிருக்கலாம். இந்த யுத்தங்களும் சரி, இந்த இதுகளும் சரி, இந்த ஆர்ப்பாட்டங்களும் சரி, இந்த மீனவர் சம்பந்தப்பட்ட இழுவைப்படியும் சரி, நீங்கள் காதிலே செல்லாத ஒரு தன்மையாகத்தான் நீங்கள் எடுக்கிறீர்கள் ஒழிய இதை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர அளவிலே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் சர்வதேசம். நாங்கள் இலங்கைக்கு கொடுத்து கொண்டே இருப்போம், அவர்கள் வாங்கி கொண்டே தான் இருக்கணும். அவர்கள் முன்னேறி வருவது உங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் ஒன்றை கடைசியாக சொல்கிறோம். இனியொரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் செய்ய இருப்பதாக இருந்தால் இந்திய தூதரகம் இந்த யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருக்கும். இந்திய தூதரகம் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. இந்த இந்திய தூதரகம் எங்கள் இடத்திலே வேண்டாம். நாங்கள் சைனாவையோ அமெரிக்காவையோ கொண்டு இங்கே நாங்கள் இடம் கொடுத்து விடுவோம். இதுதான் இனிமேல் நடக்கும். இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் உடனடியாக உங்களுடைய எல்லையை தாண்டி வந்தால் நீங்கள் சுட்டும் கலைக்கிறது உங்களுக்கு அனுமதியை கொடுங்கள். உடனடியாக இலங்கை அரசாங்கம் செய்யும். நீங்கள் சுட்டாலும் கூட அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறீர்கள். ஏறி மிதித்து கால்கையை வைக்கத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள். இதை உடனடியாக செய்ய சரியான முறைக்கு செய்யுங்கள். அடுத்த ஆர்ப்பாட்டம் என்றால் இது மட்டுமில்லை. இதில் கிட்டத்தட்ட 2000 சனத்துக்கு மேலே வந்திருக்குது. ஆனால் இது மட்டுமில்லை, இனிமேல் 5000 10,000 ஆக்களை திரட்டி உடனடியாக
நாங்கள் இந்திய தூதரகத்தை இல்லாமல் தான் செய்வோம். இன்றைக்கு ஏன் கடத்தொழில் அமைச்சர் இன்றைக்கு வரவில்லை இந்த மீனவன் பிரச்சனை பார்க்கறதுக்கு? தரையில் ஓடுற வெள்ளத்துக்கு அமைச்சர் ஓடி வந்து சோட வந்து நிற்கிறார் அமைச்சர். இன்றைக்கு வந்து நாங்கள் தீவிரம் வடமாகாணத்தில் இருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் 4 நாளுக்கு முன்னுக்கே தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த கடத்தொழில் அமைச்சர் ஏன் எங்கள்கிட்ட பதில் சொல்லவில்லை? எங்களுக்கு என்னென்று தீர்வு தெரிவினோம். நாங்கள் உண்மையிலேயே இந்த தீர்வு சரியான முறையில் தரவிட்டால் நாங்கள் வடமாகாணத்தில் இருக்கின்ற கடத்தொழிலாளிகளும் தீவக மீனவர்களும் எங்களுக்கு இந்திய நிலுவப்படையை பிடிப்பதற்கு எங்களுக்கு ஆயுதம் தேவையில்லை. நாங்கள் 30 வருட காலமாக யுத்தத்திலே ஆயுதம் ஏந்தி போராடிய தமிழர். இதை எல்லாருக்கும் தெளிவாக நாங்கள் சொல்லுகிறோம். இந்த இந்திய நிலுவப்படையை பிடிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நிமிடம் கூட போதும். இந்த இராணுவத்திட்ட கேட்க சொல்லுகிறார்கள் எங்களுக்கு ஓடர் இல்லை, எங்களுக்கு பிடிச்சா போட்டு முட்டுப்பட்டுருமெண்டு. அப்போ எங்கட போட்டு உடைஞ்சு போய் நாங்கள் வாழ்வாரத்தை இழந்து போனால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? இது எத்தனை அமைச்சர்கிட்ட போய் கதைக்கிறேன், எல்லாம் வேடிக்கை பார்க்கணும். அரிசி சாமான் சீனி நாங்கள் வேணுமா? மீனவர் நாங்கள் தாரோம் அரசாங்கத்துக்கு. எங்களுக்கு ஒரு வரிப்பணம் இல்லை, 10 வரிப்பணம் நீங்கள் பட்டுங்க. நாங்கள் மீனவர் நாங்கள் தாரோம். இந்த போராட்டத்தில் அரசியல் உள்நோக்கத்தில் மீனவரை வந்து அரசியல் பண்ணுறாங்க. இந்த அரசியலுக்கு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பள சாலை விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சபகஸ்கந்த பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோக ரன்பள பயணித்த ஜீப் கார் ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. சபகஸ்கந்த டெனிமல்லா பகுதியில் நேற்றைய தினம் இரவு 7:45 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து நடந்த நேரத்தில் காரில் ஒரு பெண்ணும் ஒரு சிறு குழந்தையும் இருந்துள்ள நிலையில் இருவரும் காயமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த பெண் கிரிபத்குட மருத்துவமனையில், சிறு குழந்தை லேடி ருச்வி குழந்தைகள் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்தில் காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பளவும் சிகிச்சைக்காக கிரிபத்குட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்துடன் தொடர்புடைய ஜீப், கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியவை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சபுகஸ்கந்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இடர் நிவாரண உதவிக்கு தெரிவானோரின் பெயர் விவரங்கள் அடங்கிய பெயர் பட்டியல் தற்போது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் முறைப்பாடுகள் இருப்பின் அது தொடர்பில் முறையிடுமாறு யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் டிட்வா புயலால் 14,624 வீடுகள் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டு அவற்றை தூய்மைப்படுத்துவதற்காக 36 கோடிக்கு மேற்பட்ட நிதி பெறப்பட்டுள்ளது. எனினும் யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு தூரம் பெரும் பாதிப்புகள் இல்லை என்று மோசடியான முறையில் தரவுகள் வழங்கப்பட்டு இந்த நிதி பெறப்பட்டுள்ளது எனவும் பொதுவான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலையிலேயே யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பயனர்கள் தொடர்பான பெயர் பட்டியல் பிரதேச செயலகங்களில் தற்போது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் யாருடைய பெயரேனும் தேவை இருந்து இணைக்கப்படாதிருப்பின் அல்லது தவறான வழியில் நிவாரணம் கொடுக்க இணைக்கப்பட்டிருப்பின் தகுந்த ஆதாரங்களுடன் அறிய தருமாறு யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. யாழ் மாவட்ட செயலகத்தில் உள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தில் முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நந்தன குணதிலக்க மற்றும் உதய கமன்பில் ஆகியோர் தமது ஆணைக்குழுவிற்கு எதிராக அவமதிப்பு செய்ததாக எழுந்த முறைப்பாட்டை தொடர்ந்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு அவர்கள் மீது விசாரணையை தொடங்கியுள்ளது. லஞ்சம், ஊழல் மற்றும் வேண்முறையத்திற்கு எதிரான குடிமை சக்தி என்ற சிவில் சமூக அமைப்பால் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூறிய கருத்துக்கள் அல்லது நடவடிக்கைகள் ஆணையத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்திருக்கலாம் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குணதிலக்கு மற்றும் கமன்பில் ஆகியோர் தங்கள் நடத்தை தொடர்பான குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களுடன் கூடிய மனுக்களை நீதித்துறை சேவை ஆணையத்திடம் சமர்ப்பித்திருக்க வேண்டும் அல்லது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ரங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதனை விடுத்து பொதுவில் கூறப்படும் ஆதாரமற்ற கூற்றுக்கள் ஆணையம் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குறைமதிப்பிற்குட்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தையிட்டி மக்களுடைய போராட்டத்தை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பாவிக்கின்றார் என வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தையிட்டி விஹாரை அமைந்துள்ள பகுதி 18 பேருக்கு சொந்தமான காணி. அந்த காணிக்கு உரித்தானவர்கள் வடபகுதியில் தற்போதும் இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம், வவுனியா, கொழும்பு உட்பட தையிட்டி காணிக்கு சொந்தமான 18 பேர் இலங்கையில் உறுதியோடு இருக்கின்றார்கள். தையிட்டி போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. அதில் எல்லோராலும் எல்லா நேரத்திலும் பங்கு பெற்ற
முடியாது. குறிப்பிட்ட சிலர் போராட்டங்களில் பங்கு பெற்றி வருகின்றார்கள். தையிட்டி காணி மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் காணிக்கான மக்கள் உரிமை அமைப்பு உறுதியாக இருக்கின்றது. தையிட்டி காணிக்குரிய மக்களை நாங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொழும்புக்கு அழைத்துச் சென்று காணிக்கான பௌத்த சாசன அமைச்சரை சந்தித்து பேசி மக்கள் தங்களுடைய விடயங்களை எடுத்துக் கூறி மக்களுடைய காணி மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் அமைச்சரும் ஒப்புக்கொண்டார். ஆனால் அதற்கு பிற்பாடு இதுவரை காணி விடுவிக்கப்படவில்லை. அதிலிருந்து ராணுவம் அகற்றப்பட்டு காவல்துறையினர் தற்போது இருக்கின்றார்கள். தங்களுடைய காணியை மீட்பதற்காக போராட்டம் நடத்தும் மக்களை காவல்துறையினர் விரட்டுகின்றார்கள். அதற்கு பிற்பாடு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தையிட்டி அமைந்திருக்கின்ற காணிக்கு சொந்தமான குறிப்பிட்ட 4 பேரை விகாரைக்குள் அழைத்துச் சென்று அந்த விகாராதிபதியை சந்தித்ததன் பின் காணி பெற்றுக் கொடுப்பதாக கூறியுள்ளார். நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கும் கௌசல்யாவுக்கும் ஒன்றை மட்டும் தெளிவாக கூறுகிறேன். காணிக்கான 4 நபர்களை நீங்கள் அழைத்துச் சென்றதை நான் வரவேற்கின்றேன். ஆனால் காணிக்கான உரிமையாளர்கள் இன்னும் 14 பேர் வெளியில் இருக்கின்றார்கள். வெளியில் இருக்கும் அந்த 14 பேருக்கும் காணிக்கான உறுதி இருக்கின்றது. ஏன் அவர்களை நீங்கள் விட்டுவிட்டு 4 பேரை அழைத்துச் சென்று விகாராதிபதியை சந்தித்தீர்கள்? காரணம் என்ன? தையிட்டி மக்களுடைய போராட்டத்தை அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பாவிக்கின்றார். அரசாங்கத்தினதும் காவல்துறையினரதும் அராஜகத்திற்கு எதிராக காணிக்கான மக்கள் உரிமை அமைப்பு வெகு விரைவில் மிகப்பெரிய போராட்டங்களை செய்ய வேண்டிய தேவைக்குள் தள்ளப்படும் என அவர் மேலும் எச்சரித்துள்ளார். மலையகத்திலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வந்து குடியேறுமாறு எமது தமிழ் உறவுகளை அழைப்பதற்கு தயாராக உள்ளதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மனோகணேசனும் மலையக மக்களும் அதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கும் நிலையில் அம்மக்களை மிகுந்த பாசத்துடன் மனதார வரவேற்பதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தனது உத்தியபூர்வ எக்ஸ் தள பதிவொன்றிலேயே எம். ஏ. சுமந்திரன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அப்பதிவில் கூறியிருப்பதாவது: உங்களுடன் கடந்த வாரம் கண்டி கம்பளைக்கு சென்றபோது மலையகத்திலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வந்து குடியேறுமாறு எமது தமிழ் உறவுகளை அழைப்பதற்கு தயாராக வந்தோம். ஆனால் நீங்களும் அவர்களும் அதற்கான விருப்பத்தை தெரிவிக்கும் வரை பகிரங்கமாக அதை சொல்வதை தவிர்த்திருந்தோம். இப்போது அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, மக்களும் அதனை விரும்புவதாக சொல்கிறார்கள் என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் உங்களை மிகுந்த பாசத்துடன் மனதார வரவேற்கின்றோம். ஏற்கனவே எம்மில் பலர் தங்கள் சொந்த நிலங்களை கொடுப்பதற்கு முன்வந்துள்ளார்கள். அதேபோன்று அரச காணிகளையும் வாழ்விடங்களுக்கும் பயிற்சிகை மற்றும் தோட்டம் போன்றவற்றுக்கும் பெற்றுத்தர எம்மாலான முயற்சிகளை செய்து கொடுப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையின் கீழ் நடத்துவது என்பதை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான நாடாளுமன்ற விசேட தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பதற்கான யோசனை விரைவில் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபை முதல்வர் விமல் ரத்நாயக்கவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த யோசனை நாடாளுமன்றத்தில் நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கலப்பு தேர்தல் முறைமை, வாக்களிக்கும் உரிமை மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை வாக்களிப்பதற்கான உரிமையை உறுதிப்படுத்தல் உள்ளிட்ட தேர்தல் முறைமையொன்றை உருவாக்குவதற்கான விரிவான விவாதங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக குறிப்பிடப்பட்டது. தெரிவுக்குழுவின் அறிக்கை அதன் முதல் கூட்டத்திலிருந்து 3 மாத காலத்திற்குள் அல்லது நாடாளுமன்றத்தினால் நீடிக்கப்பட்ட காலத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடத்தில் நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முத்தையன் கட்டுக்குளத்தின் கீழ் வான்பாயும் பகுதி அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்ட நிலையில் வான்பாய்ந்ததில் முற்று முழுதாக சேதமடைந்துள்ளது. முத்தையன் கட்டுக்குளத்தின் வான்பாயும் தண்ணீரை ஆற்றுக்கு கொண்டு செல்லும் பகுதி முற்று முழுதாக சேதமடைந்துள்ளது. இதனை சீர் செய்யும் நடவடிக்கையில் படையினர், மக்கள், பொதுமக்கள், விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்நிலையில் முத்தையன் கட்டுக்குளத்தின் வான்பாயும் பகுதி முற்றாக சேதமடைந்துள்ளதை சில சுயாதீன ஊடகவியலாளர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த சேதங்கள் ஒரு நீர்ப்பாசன கட்டமைப்பிற்கு ஏற்பட்ட இழப்பாக மட்டும் அமையாமல் மன்னர் காலத்து, முத்தையர், சோழர் காலம் பண்டைய வரலாற்று கட்டமைப்புகளை மீண்டும் வெளிக்கொண்டு வரும் அரியதொரு வாய்ப்பாக மாறியுள்ளது. சேதத்தில் வெளிப்பட்ட அதிசய பொக்கிசம் பழைய கட்டுமானங்களின் குளத்தின் கீழ் கட்டுமான பகுதிகள் சேதமடைந்ததால் பழங்கால கட்டிட அமைப்புகளின் எச்சங்கள் தற்போது நிலமட்டத்திற்கு மேலே தெளிவாக காட்சியளிக்கின்றன. இது குளத்தின் வரலாறு மற்றும் அதனை சுற்றியிருந்த நாகரிகம் குறித்த புதிய ஆய்வுகளுக்கு வழிகாட்டியுள்ளது. வெளித்தெரியும் இந்த சிதைவுகளுக்கு மத்தியில் பண்டைய புதையல் அல்லது தொல்லியல் எச்சங்களை காணக்கூடியதாக இருப்பது அப்பகுதி ஒரு காலத்தில் செழிப்பான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருந்திருக்கலாம் என்பதை கோடிட்டு காட்டுகிறது. ஆய்வுகளின்படி முத்தையன் கட்டுக்குளம் சோழர் ஆட்சி காலத்தில் முத்தையர் என்ற இனக்குழுவினரால் கட்டப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது. இந்த சிதைவுகள் அந்த வரலாற்று தொடர்பை உறுதிப்படுத்துவதற்கான நம்பகமான கள ஆதாரங்களாக அமைகின்றன. இந்நிலையில் இவ்வாறு செய்திகள் வெளிவந்துள்ள பின்னணியில் குறித்த தகவல் தொல்பொருள் திணைக்களத்தின் பார்வைக்கு சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்திருந்தார். இதன்
அதன்படி குறித்த பகுதிக்கு சென்று தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் அந்த தொல்பொருள் சின்னத்தினை சுற்றி அடையாளப்படுத்தி தொல்பொருள் மரபு தொடர்பில் தெரிவித்து இதில் எந்த பணியும் மேற்கொள்ள வேண்டாம், அதற்கான உரிய கடிதம் எழுத்து மூலம் வரும் என நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா புடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.